Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் எப்படி வந்து நம்ம டேட்டாபேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து எப்படி SQL ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷனுங்கிறதுனால ஸோ அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ XLS டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் என்டர் பண்ணிக்கிறேன், கமெண்ட்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் SQL கனெக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா connectionstring.com அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. OLEDB அதுக்கப்புறம் ODBC டிரைவர் இதுதான் நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OLEDB பார்த்துலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே மைக்ரோசாஃப்ட் OLEDB 12.0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கிளிக் பண்ணுறேன். இங்கே நிறைய வெர்ஷன்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸலுக்கான ஆப்ஷன் அதுக்கப்புறம் MS அக்சஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. MS அக்சஸ் அதுக்கப்புறம் MS எக்ஸல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேலை தான் ஒர்க் ஆகும். MS அக்சஸ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SQL அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் ஆனால் எக்ஸல் அப்படி பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேலை தான் ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதே போல் MS அக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாபேஸ் எப்படி எடிட் பண்ணுறீங்களோ அதே போல் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸலில் அப்படி கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் அதில் வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஓகேங்களா. அதுதான் வந்து டேபிள் அங்கே கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸலுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேலே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல் 2013 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைல் நேம் இருக்குது. ஓகேங்களா. எந்த ஃபைல் வந்து நம்ம டேட்டாபேஸை யூஸ் பண்ண போகிறோமோ அது வந்து அதோட பார்த்து வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டேட்டா சோர்ஸ் அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அந்த ஆப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேடில் இருந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் SQL கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அதுக்கான செஷன் வேரியபிள் செலக்ட் பண்ணிட்டேன் SQL கனெக்ஷன் 3. ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் SQL கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 12 அக்சஸ் டேட்டாபேஸ் என்ஜின் OLEDB ப்ரொவைடர்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அண்ட் ப்ரோக்ராம் ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் டேட்டாபேஸ் என்ஜின் 2010 இங்கிலீஷ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் 2010 இருக்குது. அதில் 32 பிட் அண்ட் 64 பிட்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 அதுலேயும் வந்து 32 பிட் அதுக்கப்புறம் 64 பிட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 2010 வந்து பார்த்தீங்கன்னா லோவர் வெர்ஷன் அதே போல் ஹையர் வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுது. பட் ஆனால் 2016 வந்து பார்த்தீங்கன்னா லோவர் வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகலை. ஸோ சேம் வெர்ஷனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2010 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு மற்ற ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சிம்பிள் வே தான். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இங்கேயும் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எக்ஸல் ஃபைல் நேம் ஃபைல் பாத். ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு டேட்டா சோர்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷேர் டினை நன்னு இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரீட் ரைட் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸல் ஃபைல் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் 12.0 XML HTRSN இருக்குது. ஓகேங்களா. அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்டெண்டட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MS அக்சஸ் டேட்டாபேஸ் வந்து கன்சிடர் ஆகும். அப்போ வந்து ஃபைல் பாத் வந்து டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் MS அக்சஸ் டேட்டாபேஸோட ஃபைல் பாத் கொடுக்கணும்.
ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டட் ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுக்கும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த வேலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து பில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு சாரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணுது. ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் வேரியபிள் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ செஷன் வேரியபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். SQL கனெக்ஷன் 3 செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணும்போது திரும்பவும் நமக்கு எரர் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து டேபிள் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் டேபிள் நேம் $, க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தா மட்டும்தான் ப்ராப்பராக டேபிள் நேமாக எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஒர்க் ஷீட் வந்து டேபிளாக கன்சிடர் பண்ணுறதுனால ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய டேபிள் வந்து கன்சிடர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொயரி ரிசல்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். டேட்டா டேபிள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கொயரி ரிசல்ட்டில் வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டா ஆல் த டேட்டாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொயரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி செஷன் வேரியபிள் வந்து SQL கனெக்ஷன் 3 செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு அப்டேட் கொரி வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்லேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் ஸ்பீடாக அப்டேட் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் அஸ் யூஸ்வல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் மூவிஸ், அதுக்கப்புறம் $, அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ மற்ற டேட்டாபேஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் சிம்பிள் கொடுக்க தேவையில்ல. எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பர்பஸ்க்காக. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கிற ஒர்க் ஷீட் இருக்குது. ஓகேங்களா. அதில் ரன் டைம்ங்கிற டேட்டா வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணோடனே டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் மாறுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டேட்டாபேஸ்லையும் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ சேம் ஃபார்மேட் தான். வேல்யூ வந்து 300 கொடுத்துக்கிறேன். வேர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ம் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்டேட் கொரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ கொயரி ரிசல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆல்ரெடி 127 இருந்தது, இப்போ 300 அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் இன்டூ. ஓகேங்களா. சேம் வேலை தான் ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ சேம் வேலை நீங்கள் எடிட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OLEDB நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ODBC டிரைவர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸலுக்கு வந்து ODBC டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் பாத் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸல் ஃபைல் பாத் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்தில் இருக்கும். சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது டெலிட் பண்ணிட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ODBC டிரைவர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஷினில் எக்ஸல் ஃபைல் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓடிபிசி டிரைவர் சோர்ஸ் டேட்டா சோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு தான், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா. ஓடிபிசி டிரைவர் ஆல்ரெடி செட்டப் ஆகிருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. பட் அப்டேட் கொரி வந்து பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மஸ்ட் பி யூஸ் அண்ட் அப்டேட்டபிள் கொரின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஓடிபிசி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொரி, அதுக்கப்புறம் இன்செர்ட் கொரி வந்து சப்போர்ட் ஆகாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா OLEDBயில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து இது சேம் கொயரி வந்து ரன் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஓடிபிசி டிரைவருக்கு வந்து சப்போர்ட் ஆகலை. இது என்னுடைய ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இல்லை இது வேறு ஏதாவது ஆல்டர்னேட் வேல பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சிருந்தா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கொயரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. பட் அப்டேட் கொயரி மட்டும்தான் ரன் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.